அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போது மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நிர்வாகிகளை சந்திக்கிறார். செயற்குழு, பொதுக்குழு கூட்டத்திற்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு வருகிறார். ஆனால் பல இடங்களில் எதிர்பார்க்கும் அளவிற்கு வரவேற்போ ஆதரவோ இல்லை என்பதுதான் தெரிகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டப்படும் கூட்டத்திற்கு ஆட்கள் மிக குறைவாகவே வருகிறார்களாம். மூத்த நிர்வாகிகள் கூட கூட்டத்திற்கு வராமல் ஒதுங்கி நிற்கிறார்கள். இதனால் எடப்பாடி பெரும் மன அழுத்தத்தில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தை அதிமுக மூத்த தலைவரான SP வேலுமணியும், விழுப்புரம் மாவட்ட ஆலோசனை கூட்டத்தை CV சண்முகம் போன்றோரும் புறக்கணித்துள்ளனர். இது தலைமை மீதான அதிருப்தியை வெளிப்படுத்துகிறது. இந்த சூழலில்தான் இரவோடு இரவாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தகவல் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன், அப்பா நிலைமை சரியில்லை, நம்ம கையில இருந்து பொதுச் செயலாளர் பதவி போகும் நிலைக்கு வந்துருச்சு, இனி எவ்வளவு சுற்றுப்பயணம் பண்ணாலும் பயனில்ல, கட்சிக்குள்ள அதிருப்தியா இருக்கிறவங்களை எல்லாம் உடனே நீக்கிடுங்க என்று மிதுன் அழுத்தமாக சொன்னதாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடியை சுற்றியிருக்கும் முக்கிய நபர்களோ இப்போது இருக்கிறவங்களையும் நீக்கினால் இயக்கம் இன்னும் பலவீனமாகிவிடும், இதற்கு மேல் பணம் செலவழிச்சும் ஒன்னும் ஆகாது, அதெல்லாம் வீண் என்று அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் நீக்கு என்ற அழுத்தம், இன்னொரு பக்கம் நீக்காதே என்று கூறி வரும் நிலையில் இரண்டிற்கும் நடுவில் சிக்கி எடப்பாடி என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்பதாக உள்வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலைக்கு காரணம் கடந்த 2026 தேர்தல் முடிவு. 234 தொகுதிகளில் வெறும் 47 இடங்கள் மட்டுமே பெற்று கட்சியின் கோட்டையாக கருதப்பட்ட கொங்கு மண்டலத்திலேயே பெரிய அடி வாங்கியது என கூறுகின்றனர். இதற்கு பிறகும் பொறுப்பேற்று விளக்கம் தராமல் மாவட்டமாக ஆலோசனை என்ற பெயரில் சுற்றுவது மட்டுமே நடக்கிறது. அம்மா தலைமையில் பின்தங்கிய தொகுதிகளுக்கு கூட உதவி போனது. ஆனால் இப்போது பணம் இருந்தால் மட்டுமே பதவி என்ற கலாச்சாரம் வந்துவிட்டது. உண்மையாக உழைத்தவர்கள் ஓரம் கட்டப்பட பணபலம் உள்ளவர்கள் முன்னே தள்ளப்படுகிறார்கள் என நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குமுறுகின்றனர். இதனால் கொங்கு மண்டலம் உட்பட பல மாவட்டங்களில் எடப்பாடி மீதான நம்பிக்கை சரிந்து கொண்டிருக்கிறது. கூட்டங்களுக்கு வருபவர்கள் கூட கட்டாயத்திற்காக வருகிறார்களே தவிர மனதார வரவில்லை என்பதே உண்மை என கட்சியில் இருப்பவர்களே கூறுகிறார்கள். மேலும் மக்களுக்காக உழைக்கும் தலைமைக்கு பதில் அதிகாரத்தை தக்க வைக்கும் அரசியல்தான் தற்போது நடக்கிறது என வருத்தம் தெரிவிக்கின்றனர். அதனால்தான் இன்று நிர்வாகிகள் முகம் திருப்புகிறார்கள். இதைத் தொடர்ந்து இனி எடப்பாடி எவ்வளவு சுற்றுப்பயணம் செய்தாலும், எவ்வளவு கூட்டத்தை கூட்டினாலும் இழந்த நம்பிக்கையை மீட்பது கடினம் என தொண்டர்கள் கூறுகின்றனர். கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால், தொண்டனின் நம்பிக்கையை மீண்டும் பெற வேண்டும் என்றால் தலைமை மாற்றம் ஒன்றே வழி என உறுதியாக உள்ளனர். இன்று கழகத்தினர் எதிர்பார்ப்பது உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கும், மக்களோடு களத்தில் நிற்கும் SP வேலுமணிதான் அடுத்த தலைவராக வர வேண்டும் என கூறி வருகின்றனர். இதனால் என்ன செய்வது என தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி குழப்பத்தில் இருப்பதாகவும், தூக்கம் இல்லாமல் தவிப்பதாகவும் சில தகவல்கள் கூறுகின்றன.